அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகன் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாராகி தாயே போற்றி. நம்ம பார்க்க போற பதிவுல வெறும் 9 5 காயின் போதும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு பணம் கையில தங்கவே மாட்டேங்குது, எல்லாமே விரைய செலவா ஆயிட்டே இருக்குன்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவா அமையும் நம்புறேன். நம்மளை தேடி பணம் ஓடி வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பதிவு கண்டிப்பா உங்களை வந்து சேரும். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த பதிவு. இன்னைக்கான பதிவுக்குள்ள போலாம். இன்னைக்கு திங்கட்கிழமை ஏகாதசி. இன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி. நம்ம என்னெல்லாம் நினைச்சு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்மளுக்கிட்ட வளரணும், செல்வம் வளரணும், பேர் புகழ் வளரணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நம்மளோட தொழில் வந்து மேன்மை அடையணும், தொழில் வந்து நம்மளுக்கு பெருசா விருத்தி அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஏகாதசி, அதுவும் வளர்பிறை ஏகாதசியில நம்ம கண்டிப்பா பண்ணலாம். தேய்பிறை ஏகாதசியும் வரும். அப்ப நம்மளுக்கு கடன் தீரணும், நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரணும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அந்த பிரார்த்தனையை அங்க கொண்டு போய் வைக்கலாம். வளர்பிறை ஏகாதசியில நம்ம கிட்ட இருக்கிற செல்வங்கள் வளரணும்னு சொல்லிட்டு மட்டுமே. இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். இதுக்கு நம்மளுக்கு 9 5 காயின் மட்டும் போதும். லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் வந்து சொரூபமா இதுக்கு கருதப்படுது இந்த 5 காயின் தான். நீங்க குபேரர் கோயில், எந்த குபேரர் கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, 5 காயின் வந்து நம்மளுக்கு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. நீங்க அர்ச்சனைன்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கனாலே அதுல ஒரு தாமரையும் 5 காயினும் வச்சு கொடுப்பாங்க. அந்த 5 காயினுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. அதுவும் கோல்டு கலர் 5 காயினுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய அதி வலிமையான ஒரு சக்தி இருக்கு. 5 காயினை ஃபர்ஸ்ட் ஒரு தூய்மையான ஒரு தண்ணியில அலசிடுங்க. அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு திருப்பி அந்த தண்ணியில வந்து நல்லா அலசி எடுத்துருங்க. பெருமாள் போட்டோவும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல லக்ஷ்மி தாயார் போட்டோவும் எடுத்துக்கலாம். அந்த போட்டோவை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வாசனை தரக்கூடிய எந்த மலரா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூவே நம்ம கண்டிப்பா வந்து எடுத்துக்கலாம், அதுவே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த படத்துல ஒரு மல்லிகைப்பூவை வந்து நீங்க அவருக்கு சாத்திடுங்க. பெருமாள் மற்றும் லக்ஷ்மி போட்டோ கிட்ட ஒரு தீபம் ஏத்திடுங்க. தீபம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல கமகமான வாசனை வர மாதிரி ஒரு தூபம் போட்டுறலாம். சாம்பிராணி நம்ம போட்டுறலாம். கம்ப்யூட்டர் சாம்பிராணியா இருந்தாலும் சரி, நம்ம கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி பத்த வச்சு நம்ம போடக்கூடிய அந்த சாம்பிராணியா இருந்தாலும் சரி, நல்ல கமன வாசனை வரணும். அந்த வாசனையிலே வந்து லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்துடணும். நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு நல்லா கமன்னு போட்டுருங்க. அந்த காயினுக்கும் வந்து தூப தீபம் காட்டிடுங்க. ஏன் அப்படின்னா அந்த காயினும் வந்து அந்த காயின்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் நம்மளுக்கு அந்த காயினே ரொம்ப பாசிட்டிவா மாறிடும். அந்த காயின் வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு காயினா மாறிடும். நம்மளுக்கு மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்கு, நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வேண்டிக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் இல்லை ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். மகாலட்சுமி தாயே போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லிட்டு 108 தடவை நம்ம சொல்லலாம். மனசார மனம் முருக நம்ம சொன்னால் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து செல்வ செழிப்பை தந்து நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையுமே போக்கி நம்மளுக்கு நல்ல வழியை நம்மளுக்கு கண்டிப்பாக காட்டுவாங்க. இதுக்கப்புறம் இந்த காயினை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் துணியில் இந்த 9 காயினையுமே வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுருங்க. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே அது மகாலட்சுமி தாயார் பாதத்துலேயே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க. எழுந்து அந்த காயினை உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து பணம் வந்து புழங்கணும், எந்த இடத்துலலாம் மணி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த 5 காயினை வைக்கலாம். நம்ம பர்ஸில், நம்ம ஹேண்ட்பேக்கில், நம்ம ஆஃபீஸில், நம்ம வீட்டில் இருக்கிற கல்லா பெட்டியில், நம்ம வீட்டில் இருக்கிற பீரோக்குள்ளன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு பணம் புழங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வைக்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும். பணம் கிடைச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி. வாராகி தாயே போற்றி.